தூய ஆவியால் நிரப்பப்படுகிற குடும்பம் மகிழ்ச்சியால் சமாதானத்திலே பொங்கி வழியும். உங்கள் குடும்பங்கள், நீங்கள், உங்கள் வீடு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிற பொழுது அங்கு வருவது மகிழ்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம் பொங்கி வழியும். எனவே பிரியமான இறைவர்களை, 4வது நாளாக திருமணத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1-11 வரை உள்ள இறை வார்த்தையை வைத்து கானாவூர் திருமணம். அந்த கானாவூர் திருமணத்திலே அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. எனவே அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் அற்புதமாய், முதல் அற்புதமாய் உயர்தரமான ஒரு திராட்சை ரசத்தை தருகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த திராட்சை ரசம் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வார்த்தை எடுத்து வாசிங்க. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வார்த்தை. அதன் பின்பு மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். மனிதர்கள் எல்லோர் மேலும், அதாவது அண்டராயிரே பிள்ளைகளாய் இருக்கிற நம் அனைவர் மேலும், குடும்பத்தை நீங்க குடும்ப ஜெபத்தில் அமர்த்துகிற பொழுது அவர் ஆவியை பொழிந்தருள்வார். அதான் சொன்னேன், ஆவியானவரால் நிரப்பப்படுகிற குடும்பம் மகிழ்ச்சியால் சமாதானத்துல நிறைவா இருக்க மட்டும் இல்ல, பொங்கி வழியும். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக அவர் நம்மை தொடுவார், நம் பாதையை செம்மையாக்குவார். எனவே அதான் யோவேல் புத்தகம் சொல்லுகிறது, அதன் பின்பு மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். நம் பிள்ளைங்க சரியில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறோமே, என் பிள்ளைங்க சரியானது செய்ய மாட்டாங்களே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு இருக்கிறோமே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குடும்ப ஜெபத்தில் அமர்கிற பொழுது ஆவியை நான் பொழிந்தருள்வேன், அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்களாம். அப்படின்னா இறைவாக்கு என்னன்னா குட் நியூஸ், நல்லதுதான் அவர்கள் செய்வார்கள் சொல்றாரு. எது குட் நியூஸ்? எதுவெல்லாம் நன்மையோ அதெல்லாம் குட் நியூஸ் தான். அப்போ வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா நம்ம இப்ப என்ன இருக்கோம், பிள்ளைகளை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆவியை பொழிந்தருள்வேன், அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள், நல்லதை செய்வார்கள். அவர்களுக்கு எது நல்லதோ அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள். அப்படின்னா எது நல்லது இல்லையோ அந்த இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆவியானவர் அவர்களை அழைத்து வந்து விடுவார், ஆவியானவர் அவர்களை பாதுகாப்பார், ஆவியானவர் தன்னுடைய தூதர்கள் அனுப்பி நம் பிள்ளைகளை பாதுகாப்பார், அரணாய் கோட்டையுமாய் ஆண்டவர் இருப்பார். குடும்ப ஜெபத்தில் அமருங்கள். எனவே தொடர்ந்து சொல்றேன் பாருங்க, உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளையோர் காட்சிகளையும் காண்பார், உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவா மாறும், மூதாதையர்கள் சாட்சியமா பார்ப்பார்கள். இதான் தூய ஆவியானவர் நாளிலே பெந்தகோஸ்து விழாவிலே ஆண்டவருடைய சீடர்கள் பெற்ற மகிமை இதை குறிக்கிறது. யாவர் மேலும் என் பிள்ளைகளாகிய ஒவ்வொரு மேலும் ஆவியை நான் பொழிந்தருள்வேன் என்கிறார் ஆண்டவர். அதுதான் பெந்தகோஸ்து விழா. தன் ஆவியை பொழிந்தார். பல வகையில் அவர்கள் பேசினார்கள். இவர்களை பார்த்த மற்றவர்கள், இந்த கலிலேயர்கள் குடித்து விட்டு திராட்சை ரசம் அருந்தி விட்டு இவர்கள் பிதற்றுகிறார்கள் என்றார்கள். ஏனென்றால் ஆவின் வல்லமையால் நிறுவப்பட்டவர்கள் மற்றவர்கள் வியந்து போகிற அளவுக்கு அவர்கள் செயல்பாடுகள் இருந்தது. அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லோருக்கும் புரிந்தது. அவரவர் தாய்மொழிக்கு ஏற்ப இவர்கள் பேசினார்கள். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையிலும் மாறும். ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் மாறும். எனவே இன்றோடு 4 நாட்களாக திருமணத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றோடு நான் இதை நிறைவு செய்கிறேன். இன்னும் சில வாரங்கள் கழித்து குடும்பத்தை பற்றி பேச இருக்கிறேன். எனவே பிரியமான இறைவர்களே, தூய ஆவின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறணும்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் குடும்பத்தை ஆவியினால் நிரப்பப்படுங்க அப்பா அப்படின்னு செபிங்க. வல்லமை உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீர்கள். செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன். என்னெல்லாம் பிரச்சனைகளும் 4 நாட்களாக குடும்பத்தை பற்றி எங்களை தியானிக்க வைக்கிறேன். குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை மகிமையை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். அம்மாவோடு நீங்கள் செபிங்கள். ஜெபமாலை மூலமாக வல்லமையான செய்தியை தருகிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாம், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்களாம். பிள்ளைகள் கிருபை வல்லமை அதிசயங்களை காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல நீங்க என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறீங்க, அனுப்புற கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசுவே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க தொடுங்க, இயேசுவே நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையான இருக்கரணை ஆண்டவங்க தொடுவா, உங்க வழி நடத்துவாங்க, ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் திருப்பெயரிலே மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். எனவே அன்பர்களே, இறையேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியால் நிரம்ப பெற்ற உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. வல்லமையான இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.